ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியேஷன் ஜீரோ மூவி ஆர்கேஎஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோடைய பேசிக் ஸ்டோரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்ளோசர் 2 2024 வெளியான ஒரு த்ரில்லர் மூவி. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லீ வில்சன். அவரோட ஹஸ்பண்டோட பேர் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ வில்சன். ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிற காரணம் ஏன் பார்த்திங்கன்னா அவரோட எம்ப்ளாயர். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளமே குறைவு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா விலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த வீடு சுற்றி பார்த்திங்கன்னா காடு பகுதி தான். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்குது. அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதவி கேட்கணும்னு நினச்சா கூட பார்த்திங்கன்னா கேட்க முடியாது. ஸோ ஏதாச்சும் எமர்ஜென்சி 911க்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வர்றதுக்கு பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடை வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாரு. ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஹீரோயினும் அவரோட ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராத்திரி வந்து அப்பா அம்மா வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ரெண்டு. ஸோ அவர் உங்கள் வர்றது வந்து பார்த்திங்கன்னா உனக்கு எதுவும் ஆச்சரியம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியப்படுது. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிள்ளை குட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இல்லை. காரணம் ஏன் பார்த்திங்கன்னா வந்து ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரைட்டர். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆம்பிஷன். ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட வேலையை பார்க்க போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அந்த சத்தம் கேட்டு பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப பேந்துடுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து அது என்ன சத்தம்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேந்திக்கிட்டு போய் பார்த்திங்கன்னா வந்து அது என்னன்னு பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா சத்தம் கேட்குது. ஆனால் உள்ளே போய் பார்க்குறாங்க, அந்த ரூமுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒண்டியாக இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னு சொல்லி நினச்சிட்டு பார்த்திங்கன்னா வந்து இவங்க போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கதவு வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக சாத்துற மாதிரி வந்து காட்டுறது. ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஹஸ்பண்டோட அம்மா என்ன கேட்குறாங்க பார்த்திங்கன்னா வந்து என் பிள்ளை வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீ வீட்டில் என்ன செஞ்சுருக்க, உனக்கு போர் அடிக்கலைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வந்து அதுக்கு அவங்க பையன் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க எழுதிக்கிட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு திருப்பி அவங்க என்ன கேட்குறாங்க பார்த்திங்கன்னா மற்ற காரியத்தை பற்றிலாம் நீங்கள் வந்து யோசிச்சிங்களா சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரியுது அவங்க எதை பற்றி கேட்க வராங்க. ஏன் பார்த்திங்கன்னா வந்து இவங்க கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆகுது, இவங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை இல்லை. ஸோ அதை பற்றி தான் வந்து அவங்க கேட்க வராங்கன்னு தெரியுது. இது கேட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன சொல்லணும்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியல. அவர் வேறு ஏதோ பேசி சொல்லி பார்த்திங்கன்னா மழுப்புறாரு. இதை பார்த்த அவங்களோட அப்பா என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சை மாற்றி பார்த்திங்கன்னா வந்து இந்த டாப்பிக்கை பேச விடாமல் பார்த்திங்கன்னா வந்து வேறு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு. என்ன கேட்குறாரு பார்த்திங்கன்னா வந்து இப்போ உன்னோட வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாரு. ஸோ இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட ஹீரோயின் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஏஞ்சி பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்து அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து ஏஞ்சி போய் பார்த்திங்கன்னா வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. ஸோ அந்த சத்தம் வந்து பார்த்திங்க கேட்டோன்னா ஹீரோயின் என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து ரூம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே அது என்ன தான் சத்தம்னு சொல்லி போய் பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது. ஒரு ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை விளையாடுற ஒரு பொருள் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ அது எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா கிளியராக புரியுது இவங்க பயந்துருக்காங்கன்னு. ஸோ இவங்க என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து அவங்கள அங்கே சமாதானப்படுத்தி பார்த்திங்கன்னா வந்து அவங்கள கூட்டிகிட்டு திருப்பி போய் படுக்க போயிடுறாங்க.
ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன், அதாவது பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய அந்த ஆர்டிக்கலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு லேடியை வந்து பார்த்திங்கன்னா வர சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லேடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல கேட்குறாங்க பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பேய் மேலாம் நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்கன்ட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏன் வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நேற்று அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு நிகழ்வு பற்றி பார்த்திங்கன்னா வந்து அந்த லேடி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து, இப்போ நீ வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து பார்த்திங்கன்னா நேற்று பார்த்தது பேய் தான் நீ சொல்ல வரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்ல வராங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீரோயின் திருப்பி என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து, எனக்கு தெரியல, ஆனால் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லேடி திருப்பி என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இந்த பாரு வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, நீ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, பத்தாவதுக்கு நீ பார்த்திங்கன்னா நீ ஒண்டியாக இருக்க, அதனால தான் உனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோணுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. சத்தம் கேட்டால் அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து துண்டு கட்டிட்டு பாத்ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது என்ன சத்தம்னு சொல்லி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்கள தவிர்த்து வேறு யாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியுது. அவங்க ரொம்ப அளவுக்கு மீறி பார்த்திங்கன்னா பயந்து போயிடுறாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படி தேடிக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா திரு ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புள்ள பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா பயந்து போய் பார்த்திங்கன்னா ரூமுக்கு சாத்திக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒன்றும் பார்த்திங்கன்னா வந்து ஐடியாவே இல்லாமல் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஹிஸ்டரி பார்த்திங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் டிடெக்டிவ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க உதவி கேட்குறாங்க. ஸோ அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அவர் சில விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ தங்கியிருக்கிற இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுடைய பேர் வந்து பார்த்தா அண்ணா லவ். ஸோ அந்த பொண்ணில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா காடியில் மோடி பார்த்திங்கன்னா வந்து சாவடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்டு பகுதி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி லீட்டும் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் போலீஸே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. உடனே அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட்டை இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. சொல்லும் போது பார்த்திங்கன்னா வந்து அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வடைக்கிறாரு. ஸோ வடைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா, சரி ஓகே நான் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவத்தை பார்த்தேன். ஸோ அந்த உருவம் வந்து அந்த உருவத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா லவ். ஸோ அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னு நினைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்மளோட ஹீரோ என்ன செஞ்சிடறாரு பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு மீறி ஆத்திரமாகி என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீ ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் ஒன்று ஆம்பிஷன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீ இருந்த, ஆனால் இப்போ என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பெய்யின்ற வந்து ஏதோ கேஸுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்னால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஒழுங்காக இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாரு. ஒருவேளை இதுக்கு நீ ஒத்துக்கலன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நான் என்ன செய்யணுமோ அது நான் கண்டிப்பாக நான் செய்வேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினும் பார்த்திங்கன்னா ஆத்திரமாக என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா கிரியல். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இதை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஒருவேளை உனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைனா உனக்கு என்ன தோணுதோ நீ அதை தைரியமாக செய்ய சொல்லி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆகியூ வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. சத்தம் கேட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா கதுத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்ணா லவ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கண் எதிரில் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க. ஸோ அவங்க நிற்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மோதிரத்தை ஒன்று கொடுக்குறாங்க. அந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரங்க வேறு யாரும் இல்லை, இவங்களோட ஹஸ்பண்ட் தான். உடனே பார்த்திங்கன்னா இந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா வந்து இந்த மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இது என்னோட தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு காணா போணுச்சு, இப்போ எப்படி உன் கைக்கு கிடச்சின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் கேட்குறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் லவ் தான் பார்த்திங்கன்னா எடுத்து வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இன்னும் அளவுக்கு மாரி ஆத்திரமாயிடுது. ஸோ அவர் ஆத்திரப்படுற போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க மறைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து பார்த்திங்கன்னா புரியுது. இன்னொன்று பார்க்குறதுக்கு வந்து பார்த்தா போலீஸ் டிடெக்டிவ் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வந்தோடனே என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீ கல்லாக்கி உன் மனசை நீ வந்து பார்த்திங்கன்னா கல்லாக்கிட்டு பார்த்திங்கன்னா நீ வந்து கேட்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கேஸை நான் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து அப்படி ஒன்றும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கிடைக்கல. ஆனால் நான் கொஞ்சம் டீப்லி போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காடியை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெக்கானிக் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்ய சொல்லி பார்த்திங்கன்னா வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. என்னட்டு அந்த காடியோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட ஹஸ்பண்டோட காடி தான். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கன் எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கன் பாயிண்டில் வச்சு பார்த்திங்கன்னா வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, நீ தானே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவை வந்து பார்த்திங்கன்னா கொன்னேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து நான் கொன்னேண்ணா, நான் யாரையும் கொல்ல சொல்லி பார்த்திங்கன்னா மழுப்புறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க. ஆதாரத்தை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடுது. ஸோ அவர் மாட்டிக்கிட்டாரு. ஸோ மாட்டினால வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்டை போடுறாரு. சண்டை போட்டு பார்த்திங்கன்னா வந்து அவங்க இருக்கிற அந்த கண்ணை பார்த்திங்கன்னா வாங்கி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து அம்மா நான் தான் கொன்னேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் தெரிஞ்சு செய்யலை அன்றைக்கி நான் போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த பிள்ளை தான் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் குறுக்க வந்துருச்சு. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டு காட்டு பகுதி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து விளக்கு கூட இல்லைன்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. சொன்னோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன ஆத்திரப்பட்டு என்ன கேட்குறாங்க பார்த்தா அட்லீஸ்ட் நீ இறங்கியாச்சும் அவனை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா இல்லை என்னால் இறங்க முடியாது, ஏன்னா அன்றைக்கி ராத்திரி நான் குடிச்சிருந்தேன்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வருத்தப்படுறாரு. இதை பார்த்து அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து அவங்கள போய் பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தி பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து சரி பரவாயில்ல, இப்போ நான் என்ன தான் செய்யணும்னு நீ சொல்கிற அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இப்போ போலீஸ்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகி ஆகணும்னு சொல்லிடுறாங்க. சொன்னோன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து அவர் சரண்டர் ஆகிறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. என்னால் ஜெயிலுக்கு போய் பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கையை என்னால் கழிக்க முடியாது, ஜெயில் செஞ்சு நான் சொல்கிறத கேள்வி இந்த பிரச்சனையை இப்போ நீ விட்டுரு, ஒருவேளை இந்த விஷயத்தை நீ பெருசுப்படுத்துவது தான் சொன்னேன், ஒன்று சாவடித்து நான் என்னை காப்பாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நான் தயங்க மாட்டேன்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ரூமுக்கு போய் பார்த்திங்கன்னா சத்திட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போய் உட்காந்துறாங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா கிளியராக புரியுது இந்த பிரச்சனையை வந்து ஒழுங்காக விட மாட்டா கடைசி வரைக்கும். நம்ம பசாமல் இவ்வளோ கொண்டுட்டு பார்த்திங்கன்னா நம்மளை காப்பாற்றிக்கலாம் சொல்லி பார்த்திங்கன்னா வந்து இவர் அங்கே போகிறாரு. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய கண்ணிலே வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த உருவத்தை பார்த்தோன்னே இவருக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேன் பேந்துடுறாரு. ஸோ பேந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் கதவு திறந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கையில் இருக்கிற அந்த கண்ணை பிடுங்கி பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஹஸ்பண்டை வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து போலீஸ்காரவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா தகவல் பண்ணிடுறாரு. ஸோ போலீஸ்காரவங்க பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து ஸோ நீ கொண்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃப் டிஃபென்ஸோடைய இதெல்லாம் தான் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்தை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.